என்ன Okay, sir. கொஸ்டின் நம்பர் 16 என்ன கொடுத்துக்கிறாங்க? Uh, 4 kg onion, 3 kg wheat. சார் என்ன கொடுத்துக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். என்ன கொடுத்துக்கிறாங்க சார்? மொத்தம் 3 கேஸ் கொடுத்துக்கிறாங்களா? ஆமாம் சார். ஆனியன், வீட், ரைஸ். அப்போ லெட் எக்ஸ் பி த ஆனியன் பர் கிலோ and Okay, sir. y be the wheat and z be the rice. ஆமாங்க சார். ஸோ இதை டேரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, இன்டெரக்டாக எதுவுமே கொடுக்கல. நீ படித்து பார்த்து அப்படியே ஈக்குவேஷன் சப்மிட் பண்ணால் போதும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு த காஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு எழுதி Cost of இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம், அப்புறம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்னது 4 kg 4x 3 kg வந்து 4x வீட்டு அண்டு 2 kg rice. அப்போ எக்ஸு ஒய் இஜெட் அதனோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? 60 இது rupees. வந்து 60 rupees. சரி, அடுத்த 2 4 6 90 90. ஓகே, நெக்ஸ்ட் மா 6 2 3 2 3 70. 70. Find the cost of the item for மேட்ரிக்ஸ் மெத்தட். அவனே மேட்ரிக்ஸ் மெத்தட் அவ்வளோதான். எது இருந்தால் ஒரு டேபிள் மாதிரி தியரிட்டிக்கலி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோ, அதுலேருந்து நீ ரன் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈக்குவேஷனும் உனக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். சரியாம்மா? ஓகே சார். சரி, இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோ. இது எது மேட்ரிக்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு? 4x ப்ளஸ் 4x plus 3y plus 2z 2z ஈக்குவல் டு 60. equal to 60. அடுத்து என்ன இருக்குது? 2x 2x plus 4y plus 6z is equal to 90. ஓகே. நெக்ஸ்ட் மா 6x plus 2y plus 3z equal to 70. ஈக்குவல் டு 7. அப்படியே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அப்போ என்னாச்சு? மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் பண்ண என்ன இருக்குது? 4 32 3 2 2 4 4 6 6 2 அப்போ என்னாச்சு? எக்ஸ் ஒய் இஜெட் y z equal equal to to 60 97. 97. ஸோ அப்போ ஜென்ரல் ஐடியா தான். அப்போ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு முடிஞ்சு போச்சு. அப்போ ஏ எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் 2. அப்போ என்னது? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இவன் யார்? இவன் தான் ஏ, இவன் தான் எக்ஸு, இவன் தான் பி. அப்போ சொல்லுமா, ஏ இன்வர்ஸ் முன்னாடி என்ன பண்ணணும்? டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ என்ன கிடைக்கும்னு சொல்கிறாங்க? டக்குனு முடிச்சுட்டு அடுத்தது பார்ப்போம். 12 minus 12 0. 6 2 3 சொல்லுமா. 4 into 12 minus 12 12 மைனஸ் 12 வருது, 0 ஆயிருமா? minus 3 into 6 minus 36. 6 minus 36 minus 30. ஆமாம் சார். Plus 2 into 4 plus 2 into 4 minus 24. minus 20 அம்மா. minus 20. ஆமாம் சார். ஓகே. அப்போ என்னாச்சு? இது வந்து 0 ஆயிடுச்சுனாலும் 0 இருக்குங்க. 0 90 minus 40 50 சார். ஓகேம்மா. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 50 is a non-singular matrix, non-singular, therefore unix space. Unix space. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? அஜியை கண்டுபிடிக்க போகிறோம். இதை வச்சு அஜியை டக்குனு போட்டலாமா? அஜியை சொல்லுமா. அஜியை ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ். 0 0 ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டு 0 மைனஸ் போட்டு அதனோட வேல்யூ என்ன வருது? 6 மைனஸ் 30 வரும். அப்போ ப்ளஸ் 30 ஆயிடுதா? ஆமாம் சார். ப்ளஸ் 30 தானே? கன்ஃபார்ம் தானே? ஆமாங்க சார். ஓகே, அடுத்தது ப்ளஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா ப்ளஸ் வேல்யூ 4 minus 20. மைனஸ் 20. சரி, அடுத்து வர வேல்யூ மைனஸ் போட்டு எடுக்கணும். அது சொல்லுங்கள். அடுத்தது 2 கண்டுபிடிக்கணும். இந்த 2 கண்டுபிடிச்சா 9 minus
5. -5. அடுத்ததுமா அடுத்தது வந்து 6 minus 6 0. 12 - 12 ஜீரோவா? ஆமாம் சார். சரி, அடுத்தது 6 எடுக்கிறீங்க, யூனிட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் 10 சார். அது சொல்லுமா எவ்வளவு? ப்ளஸ் 10 சார். 10 வருதா? யூனிட் எடுத்துக்கலாம். 8 18 கரெக்டா? 8 18 -10 வரும், எக்ஸப்ட் +10 வரும். கரெக்ட். அடுத்தது 6. அடுத்தது வந்து 6 கட் பண்ணி 18 ப்ளஸ் 10 சார். 18 2 ப்ளஸ் சைன் ப்ளஸ். அடுத்தது அடுத்தது வந்து 6 -20 சார். -20. அடுத்தது ப்ளஸ் 16 6 10 10 சார். ஓகே டாக்டர். அப்போ அதுவோட கோப்பேட் வந்துச்சு, அப்போ ட்ரான்ஸ்போஸ் பண்ணிச்சுருமா? அப்போ என்னாச்சு? 0 0 -5 10 30 0 -20 -20 -20 10 10. 10. ஓகே டாக்டர். அப்போ ஏ என்ன சொல்லிடலாமா? அப்போ ஏ Minus 1 பை equal to 1 பை y determinant. டிட்டர்மெண்டாக 50 தான். ஆமாம் சார். ஓகே, டிட்டர்மெண்ட் ஆஃப் 50 தான். ஓகே, டிட்டர்மெண்ட் ஆஃப் 50. அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன வருது? 0 -5 10 30 0 -20 -20 10. கரெக்டாமா? கரெக்டுங்க சார். இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த கால்குலேஷன் பெருசாக போவோம். எல்லாமே இப்போ 0 0 0ன்னு ஒன்று இருக்குது. அதாவது 10 30 0 5 இருக்குது. -5 இருக்குதா? சரி, அப்படியே வச்சு தான் போட்டோம். நமக்கு தெரிஞ்சு 1/5. சரி, அப்படியே வச்சு போடலாம். அப்போ x ஈக்குவல் என்ன இருக்குது? a X இன்வெர்ஸ் is equal to a plus into b. அப்போ X 1 by by z is equal 1/15 into 0 -5 10 30 0 -20 -20 10 10 p யோட வேல்யூ என்ன இருக்குதா? வந்து 60 90 70 97. 97 70. சொல்கிறாங்க, மல்டிப்ளை பண்ணுறேன். 0 into 60 0 minus 375 95 sir minus 450 plus 700 ப்ளஸ் 7. அடுத்தது 1800 minus 0 minus 1400 minus 1200 plus 900 plus 700. That is equal to 1/50. எவ்வளோ? 250. 250. 250. ஆமாம் சார். 250 400 400 இப்போ 50 பண்ணால் நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது? 50 பண்ணால் 5 பார் 588. அப்போ என்னாச்சு? இந்த ஆனியன் ப்ரைஸ் பர் கிலோ வந்து கரெக்டாமா? 5. ஆமாம் சார். இது யாரு? வீட்டு rupees 8 per kg and rice that is equal to rupees 8 per kg. அவ்வளோதான். இதே மாதிரி தியரிட்டிக்கல்ஸ் நிறைய வரும். எப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் பண்ணிட்டு கொண்டு வாங்க. சரிங்களா?